ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। ஸ்ரீமத் பகவத்கீதையில 8வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். அக்ஷர பிரம்ம யோகம் அப்படின்னு பேர்லேருந்து தெரியறது. அக்ஷரம் அப்படின்னா ந நஷ்யதி இதி அக்ஷரம், ந அவிநாஷி இதி அக்ஷரம். எது விநாசம் இல்லையோ அதுக்கு பேர் அக்ஷரம்னு பேர். விநாசம் எதுக்கு இருக்குன்னாக்கே நாமரூபமாக எது இருக்கிறதோ அனித்தியமாக எது இருக்கோ அதுக்கெல்லாம் தான் விநாசம் உண்டு. எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்திற்கு விநாசம் இல்லை. அந்த விநாசம் இல்லாத பரபிரம்மத்தை பற்றி கூறுகின்ற யோகம் இது. அதை அடைவது எப்படி என்று கூறுகின்ற யோகம். அதனால இதுக்கு அக்ஷர பிரம்ம யோகம் அப்படின்னு பெயர். அதை அடைவதற்கு முயற்சி செய்கின்றவர்கள் பலர். அந்த பலரை பலவிதமாக பிரித்து காட்டுகிறது இந்த அத்தியாயம். பெரிய ஞானிகள் அதை அடையணும் முயற்சி செய்கிறார்கள். சாதாரண பாமரர்களும் அந்த பிரம்மத்தை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். கர்மயோகிகள் முயற்சி செய்கிறார்கள், உபாசக்கர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி, வெவ்வேறு வழி. எல்லோரும் அந்த பிரம்மத்தை அடைந்து விட்டார்களா அப்படின்னா எப்படி அடைகிறார்கள் அப்படிங்கிறது இந்த யோகம் சொல்லிக் கொடுக்கிறது. ஞானிகள் இருக்கிறார்கள், பெரிய ஞானிகள். அவர்கள் அந்த பிரம்மத்தையே நினைத்து கொண்டு இரண்டற்றதாக தன்னை விட வேறற்றது என்று எண்ணி தன்னை அந்த பிரம்மத்திலேயே ஐக்கியப்படுத்தி கொண்டு தன்னுடைய உடலை விட்டு விடுகிறார்கள். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யஹா பிரயாதி சமத்பாவம் யாதி ந அஸ்தி அத்திர சம்சயா அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். 5வது ஸ்லோகம் பார்த்தோம். 5வது ஸ்லோகம் ஒரு உத்தமாதிகாரிகளுக்கு. அவர்கள் என்ன அப்படின்னாக்க அந்த பிரம்மத்தையே தானே அந்த பிரம்மம், தான் அந்த பிரம்மத்தை விட வேறற்றவர்கள் அப்படின்னு நினைத்து அதிலேயே நிலை பெற்று நின்று அபேத புத்தி, பேதமற்ற நிலையில் அவர்கள் இருந்ததுனால சமத்பாவம் யாதி அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அவர் அந்த பிரம்ம நிலையையே அடைந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்றார். பிரம்மமாகவே ஆகிவிடுகிறார்கள். ஞானிகளுக்கு அவர்களுக்கு ஒரு நிலை என்ன அப்படின்னா அவர்கள் உடனேயே பிரம்மமாக ஆகிவிடுகிறார்கள். அது நம்ம முதல் கேட்டகரி உத்தமாதிகாரிகளுக்கு. மத்தியமாதிகாரிகள் சாதாரண மனிதர்கள், அவர்களுக்கு என்ன கதி அப்படிங்கிறத வழி சொல்லியிருக்கு. அதையும் சொல்லியாகணும். ஏன்னா எல்லோருக்கும் வழி சொல்லியாகணும் இந்த இடத்துல. அப்படிதான் சொல்லியிருக்கு இந்த இடத்துல. எது அக்ஷரம் வேதவிதோ வதந்தி விஷந்தி யத்யதியோ வீத்தராகாக எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேண பிரவக்ஷியே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த மத்தியம அதிகாரிகளுக்கும் மந்த அதிகாரிகளுக்கும்
அந்த பிரம்மத்தை அடைவதற்கு வழியை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். எந்த பிரம்மத்தை அடைவதற்காக பெரிய யதிகள் எல்லாம் இருந்து கொண்டு முயற்சி செய்து வந்தார்களோ, எந்த அக்ஷரத்தை பற்றி வேதங்களை அறிந்தவர்கள் பேசி வந்தார்களோ, எதை அடைய வேண்டும் என்று மக்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறார்கள், குருகுல சுவாசத்தை கடைபிடிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பிரம்ம பதத்தை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு ஓம்காரத்தை பற்றி சொல்றார். மந்த மத்தியமாதிகாரிகளுக்கு இந்த ஓம்காரம், இதை உபனிஷதங்களும் சொல்லிக் கொடுத்திருக்கு. கட்டோபனிஷத்தையும் சொல்லியிருக்கு. ஓம் என்பது ஒரு ஆலம்பனம், ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏததேவாலம்பனம் பிரம்ம ஏததேவாலம்பனம் பரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ பிரம்மத்தை, அந்த ஓம்காரத்தை ஒரு சப்போர்ட்டாக, சப்போர்ட்னா எதுக்கு சப்போர்ட் அப்படின்னாக்க, பிரம்மத்துடன் அடைய வேண்டும், பிரம்மத்துடன் ஒரு நிலையை அடைய வேண்டும்ங்கிறது நம்முடைய லட்சியம், நோக்கம். அந்த பிரம்மம் அப்படிங்கிறத யாரால மனதினால கன்சீவ் பண்ண முடியும்? மனதினால புரிஞ்சுக்கவே முடியாது. மனதினால் புரிந்து கொள்ள முடியாததை, வாக்கினால் சொல்ல முடியாததை ஒரு மனிதன், ஒரு சீடன் மீண்டும் மீண்டும் பழக வேண்டும் என்றால் அதற்கு ஒரு அந்த இதில் மனதை குவிக்க வேண்டும் என்றால் மனதை குவிப்பதற்கு வசதியாக ஒரு பிரதீக்கம், ஒரு சாதனம் வேண்டும். அந்த பிரதீக்கம் தான் ஓம்காரம். அந்த ஓம்காரம்ங்கிறது பிரம்மத்தை குறிக்கிறது அப்படின்னு வைத்துக்கொண்டு அவன் அந்த ஓம்காரத்தின் மீது தியானம் செய்கிறான். ஓம்காரம் பிரம்மத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மத்தின் மீது தியானம் செய்தானேயானால், உபாசனைகள் செய்தானேயானால் அவனுக்கு ஒரு பலன். ஓம்காரத்தை வெறும் ஓம்காரம், அகாரம், உகாரம், மகாரம் என்ற 3 மாத்திரைகளாக வைத்துக்கொண்டு அதை உபாசனைகள் செய்து வந்தானேயானால் அதற்கு ஒரு பலன். இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. இப்போ உயர்ந்த நிலையை அடையணும்னா இவர்கள் இருவருமே உபாசகர்கள், இன்னும் உபாசனை நிலையில தான் இருக்கிறார்கள். உபாசனைகள் முடிந்த பிறகுதான் ஞானம் வரும் அவர்களுக்கு. ஏன்னா பிரம்மத்தை பிரம்மமாக நினைத்துக் கொள்ளாமல் பிரம்மத்தை இந்த ஓம்கார வடிவமாக நினைத்துக் கொண்டு முயற்சி செய்கிறார்கள். அதனால அந்த உயர்ந்த நிலையை ஒருவன் அடைய வேண்டுமே ஆனால் இந்த ஓம்கார தியானத்துடன் அவன் உயிர் விடும் பொழுது, இந்த ஓம்கார தியானத்துடன் அவன் இந்த உடலை விட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற சொல்ற அந்த யோகியுடைய நடத்தை, யோகி எப்படி அவன் உயிர் பிரியும் போது எப்படி இருக்கிறான்ங்கிறத சொல்ல போறார். அதுக்கு முன்னாடி இந்த ஓம்காரம்ங்கிறத பரபிரம்மம், அபரபிரம்மம் அப்படின்னு 2 விதமா சொல்ல போறார். அந்த பாஷ்யத்துக்கு நம்ம ஆச்சாரியர் சங்கரர் எழுதியிருக்கிற ஒரு பாஷ்யம் இந்த ஸ்லோகத்துக்கு, பரஸ்ய பிரம்மணோ வாச்சக ரூபேண பிரதிமாவத் பிரதீக ரூபேண ச பரபிரம்ம பிரதிபத்தி சாதனத்வேன மந்த மத்தியம புத்தீனாம் விவக்ஷிதஸ்ய ஓம்காரஸ்ய உபாசனம் காலாந்தரே முக்திஃபலம் உக்தம் அப்படிங்கிறார். ஸ்லோகா நம்பர் 12. அந்த 12வது இதுக்கு அவதாரிக்கையாக இந்த வார்த்தை வருது. ஓம்காரத்தை வாச்சக ரூபேண பிரதீக ரூபேணச்ச அப்படின்னு சொன்னார். பரபிரம்ம பிரதிபத்தி சாதனத்வேன அப்படிங்கிறது பரபிரம்மத்தை அடைவதற்கு ஓம்காரம் ஒரு சாதனமாக இருக்கிறது. இப்போ ஓம்காரம்ங்கிறது ஓம்காரத்திற்கு 2 பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று ஓம் என்ற சப்தமே இருக்கு, அது பிரம்மத்தை குறிப்பதாக இருக்கிறது. சப்தம், அர்த்தம், பொருள், அந்த சொல் மற்றும் பொருள். ஓம் என்ற சொல் இருக்கிறது, ஓம்காரம் குறிக்கும் பொருள் இருக்கிறது. இப்போ ஓம்ங்கிற சொல் மட்டும் வச்சுட்டு ஒருவன் பண்றான்னு வச்சுப்பான். வால்மீகி முனிவர் இருந்தார், அவருக்கு ராமன் சொல்ல வரல,
அவருக்கு உபதேசமானது ராமன் உபதேசமாச்சு, ராம ராம ராமன் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் அந்த உபதேசம் செய்த முனிவர் வால்மீகி கிட்ட சொல்றார். அப்போ அந்த வால்மீகி முனிவர் வந்து ஒரு திருடனா இருந்தார். அதனால ராமன் பேரே வரல வாயில. திருடன்னா வாயில வராது போல இருக்கு ராமன் பேர். அப்புறமா முயற்சி பண்ணி அவருக்கு வந்து ராமன்னு சொல்லாம பக்கத்துல ஒரு மரம் இருந்துதான், மரான்னு ஒரு மரம் இருந்துதான். அந்த காட்டுல இருந்தா அந்த வால்மீகி ரத்னாகரன் பெயர். இப்போ காட்டுல இருக்கும்போது காட்டுல இருக்கக்கூடிய மரம் ஒன்று இருந்தது, மராமரம்னு ஒன்று இருந்தது. அந்த மராமரத்தின் பேரை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார் அவர் அந்த முனிவர். இப்போ மரா மரா மரான்னு சொல்ல 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 அதுவே ராம 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 ராமன் மாறிட்டு. அப்போ அந்த சொல் மராமரான்னு சொல்லும்போது கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மெதுவாக அந்த ராம ராம ராமன் ராமருடைய பரபிரம்மத்துடைய பக்கத்துக்கு கொண்டு வச்சது. அப்போ மராங்கிறது சொல், ஆனா அது குறித்த பொருள் பிரம்மம். அதுபோல இங்க ஓம்காரம்ங்கிற சொல்லும் இருக்கு, ஓம்காரம் குறிக்கின்ற பொருளான பரபிரம்மமும் இருக்கு. வெறும் ஓம்காரத்தை சப்தமாக எடுத்துக்கொண்டு நான் ஓம் ஓம் ஓம்னு சொல்லிட்டு இருந்தாக்க அது அபரபிரம்மம் அப்படின்னு சொல்றார். ஓம்காரம், அந்த ஓம்காரம்ங்கிறது வந்து ரொம்ப மிகவும் கீழே இருக்கக்கூடியது, அபரபிரம்மம்னு சொல்றார். அதோட அந்த ஓம்காரம் குறிக்கின்றது அந்த அது எதை குறிக்கிறதுன்னா பரம்பிரம்மத்தை குறிக்கிறது. ஓம் இத்யேதத் சப்தத்தோ அர்த்ததஷ்ச பரம் அபரம் சேதி த்விவிதம் பிரம்ம அப்படிங்கிற இரண்டு விதமாக பிரம்மம் இருக்கிறது. தத்ர சப்தத்தோ அபரம் பிரம்ம, வெறும் சப்தத்தை மட்டும் வைத்துக் கொண்டால் அது அபரம் பிரம்மத்தை குறிக்கிறது, அபரபிரம்மத்தை குறிக்கிறது. அர்த்ததஸ்து பரம் பிரம்ம இது விவேகா, அர்த்தம் வந்து பரபிரம்மத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்ற. சப்தஸ்ய பிரம்ம பிரதீகத்வாத் அபரபிரம்மத்துவம், சப்தம்ங்கிறது வந்து அந்த பரபிரம்மத்துடையது ஒரு போட்டோன்னு வச்சுக்கலாம், ஒரு அதை குறிப்பதற்காக ஏதோ ஒன்று வச்சுருக்கோம், ஒரு பிரதீகமாக ஒரு சிம்பலாக வச்சுருக்கோம். அதனால அதுக்கு அபரபிரம்மம்னு பெயர். அர்த்ததஷ்ச பிரம்மத்வாத் பரபிரம்மத்வம், அந்த ஓம்காரத்துடைய பொருள் இருக்கிறதே அது பிரம்மம், உயர்ந்த பிரம்மம். அது தத்ர ஓம் இத்யேதஸ்ய பரபிரம்மணः வசனம் சாயுஜ்ய லாபஸ்ச பூர்வம் முக்தம். ஓம்ங்கிறது வந்து பரபிரம்மமா வைத்துக்கொண்டு அதை வழிபட்டால் ஒருவனுக்கு அந்த முக்தி கிடைக்கிறதுங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. அந்த காலே சமாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யஹா பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியத்ர சம்சயः அப்படின்னு அங்க பார்த்தோம். நம்ம யார் ஓம்காரத்தை பிரம்மமாகவே எடுத்துக்கொண்டு அதை வழிபடுகிறார்களோ, அதை அதனுடன் தன்னை ஒருமைப்படுத்திக் கொள்கிறார்களோ, ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு சாயுஜ்யம் கிடைக்கிறதுன்னு பார்த்திருக்கோம். தச்ச உத்தமாதிகாரி விஷயம், அது வந்து உத்தமாதிகாரிகளுக்காக சொல்லப்பட்டது. அதன் பிறகு இப்பொழுது ஓம் இத்யேதஸ்ய அபரபிரம்மணः பிரம்ம வாச்சகஸ்ய திரிமாத்திரஸ்ய ஓம்காரஸ்ய சப்தஸ்ய பஜனம் பிரம்மலோக பிராப்தி துவாரா கிரமமுக்திஷ்ச வக்ஷ்யதே. இப்போ இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்லி கொடுக்க போறார் அப்படின்னா, வெறும் ஓம்காரத்தை எடுத்துக்கொண்டு 3 மாத்திரைகளுடன் கூடிய இந்த ஓம்காரத்தை, அகார உகார மகாரம் என்ற 3 மாத்திரைகளுடன் கூடிய இந்த ஓம்காரத்தை அதை சேவிப்பவர்களுக்கு, அதை உபாசனைகள் செய்பவர்களுக்கு பிரம்மலோக பிராப்தி துவாரா, அவர்களுக்கு பிரம்மலோக வழியாக அவர்களுக்கு கிரமமுக்திஷ்ச லபதே வக்ஷ்யதே, அவர்களுக்கு கிரமமாக முக்தி கிடைக்கும். கிரமமாக மெதுவாக கிடைக்கும்னு அர்த்தம். எப்பொழுது இந்த உலகம், இந்த இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரபஞ்சம் படைப்பு எப்பொழுது லீனமடைகிறதோ லயமடைகிறதோ ஹிரண்ய கர்ப்பம் விரலும் போகலான்னு அர்த்தம். அவர்கள் வந்து பிரம்மலோகம் விரையிலும் போகலாம் இப்போ இருக்கிறவர்கள். அது அங்கு இருந்து இருந்து அதுக்கப்புறம் ஹிரண்ய கர்ப்பர் பிரம்மா சதுர்முகன் நான்முகன் எப்பொழுது பிரம்மத்தில் கலக்கிறானோ, அந்த பிரளயம் ஏற்படும் பொழுது அப்பொழுது இவர்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அந்த ஸ்லோகங்களை இந்த இடத்துல சொல்றார். அதை செய்வதற்கு 6 கண்டிஷன்ஸ் போடுறார், 6 செயல்களை செய்திருக்கணுமா அதை சொல்றாரு இங்க. 2 ஸ்லோகத்தை ஒன்னா எடுத்துக்கணும். சர்வத்வாராணி சையம்ய மனோஹிருதி நிருத்தியச்ச 12வது ஸ்லோகம் 13வது ஸ்லோகம்.
மூர்த்ன்யாதாயாத்மனஸ்பிராணம் ஆஸ்திதோ யோகதாரணாம் ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் எஃப் பிரயாதி திஜந்தேகம் சயாதி பரமாங்கதிம். இப்படி இந்த 2 ஸ்லோகங்களை சொல்றார். 2 ஸ்லோகங்கள்ல 6 கண்டிஷன்ஸ் போட்டிருக்கார். இந்த உபாசனைகளை செய்யக்கூடிய மனிதன், அபரபிரம்மத்தில் உபாசனைகளை செய்யக்கூடிய மனிதன், இவனும் உபாசனை தான் செய்யறான், இவனும் உயர்ந்தவன் தான், இவனுக்கும் முக்தி நிச்சயம், இவனும் அந்த பிரம்மலோகத்துக்கு வரலும் போயிடுறான். அதன் பிறகு கிரமமாக அவனுக்கு முக்தி கிடைக்கிறது. பிரம்மலோகத்துக்கு 2 விதமான மனிதர்கள் போகிறார்கள். உயர்ந்த உத்கிருஷ்டமான கர்மங்களை செய்பவர்கள், உயர்ந்த யஜ்யங்களை செய்பவர்கள் கூட அந்த பிரம்மலோகத்துக்கு போகிறார்கள். அதே போன்று இந்த ஓம்கார உபாசனை செய்பவர்களும் கூட போகிறார்கள். சாதகர்கள் 3 விதம். 1 கர்மயோகி, அவர்கள் பிரம்மலோகம் வரையிலும் செல்கிறார்கள். 2வதாக இருக்கக்கூடியவர்கள் உபாசனைகளை செய்து பிரம்மலோகம் போகக்கூடியவர்கள். 3வது ஞானி. ஞானிக்கு உடனே முக்தி கிடைச்சிடுறது. உபாசனைகள் செய்பவனுக்கு அந்த பிரம்மலோகத்திற்கு சென்று பிரம்மலோகம் இருக்கும் வரையிலும் அவன் இருந்து விட்டு கிரமமுக்தி கிடைக்கிறது. கர்மயோகியும் கூட பிரம்மலோகம் வரையிலும் போகிறான். அங்கு இருந்து அவன் செயல்களை செய்து அவன் இன்னும் ஞானத்தை அங்கு பெற வேண்டும். அப்படி பெற்றால் அவனுக்கு அங்க முக்தி, இல்லாவிட்டால் மீண்டும் இந்த உலகத்திற்கு வந்து விடுவான். அது மீண்டும் வந்து விடுவான்ங்கிறத அடுத்த ஸ்லோகத்திலேருந்து பார்க்க போறோம். இப்ப இந்த உபாசனைகள் செய்பவர்களுடைய 6 கண்டிஷன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இவன் உபாசனைகளை செய்பவன், ஓம்காரத்தின் மீது உபாசனைகளை செய்பவன், அவனுக்கு என்ன கதி கிடைக்கிறதுங்கிறது இந்த சொல்றாரு. யஹா பிரயாதி திஜந்தேகம் சயாதி பரமாம் கதிம். அவன் உயர்ந்த கதியை அடைகிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் முடிகிறது. இந்த உடலை விட்டு யார் செல்கிறானோ அவன் உயர்ந்த கதியை அடைகிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. உயர்ந்த கதின்னு அந்த ஹிரண்ய கர்ப்பம் வரையிலும் அடைகிறான். அப்படி அவன் அடைவதற்கு முன்பு 6 செயல்களை செய்திருக்க வேண்டும்ங்கிறத இந்த ஸ்லோகம் சொல்றது. சர்வத்வாராணி சம்யம்ய அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஒரு மனிதனுக்கு 5 விதமான புலன்கள் இருக்கின்றன. 5 புலன்கள், ஞானேந்திரியங்கள், அப்புறம் மீதி 5 கர்மேந்திரியங்கள், இவையெல்லாம் இருக்கு. இவை எல்லாவற்றையும் ஒருவன் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி அப்படின்னு ஆரம்பிக்கிற. கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிறது முதல். சர்வத்வாராணி சம்யம்ய. ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த எல்லா விதமான ஞான இந்திரியங்கள் எல்லாவற்றையும், கர்மேந்திரியங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். அதுதான் ஆச்சாரியர் எழுதுற. சர்வத்வாராணி சர்வாணி சத்தானி துவாராணி சர்வத்வாராணி உபலப்தவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண், காது, மூக்கு, இப்படி எத்தனையோ விதமான துவாரங்கள் இருக்கின்றன. உபலப்தி துவாராணி, உலகை காண்பதற்கும் உலகை பற்றி அறிந்து கொள்வதற்கும் இருக்கக்கூடிய ஞானேந்திரியங்கள், இவற்றை எல்லாம் தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்திருக்க வேண்டும், புலனடக்கம் கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறார். 2வது கண்டிஷன் போட்டிருக்கிற மனோஹிருதி நிருத்தியச்ச அப்படிங்கிறார். மனதினை இதயத்தில் நிலைநிறுத்தி அப்படிங்கிற. ஹிருதி அப்படின்னா ஹிருத். வேதாந்தத்தின்படி ஹிருத்னாக்க புத்தி அப்படின்னு அர்த்தம். இதயம் அப்படின்னா புத்தின்னு அர்த்தம். மனம்ங்கிறது சாதாரணமாக இங்கும் அங்கும் அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடியது, ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது. அந்த மனதினை பிடித்து நிறுத்த வேண்டும் என்றால் புத்தி சக்தியால் தான் முடியும். எந்த மனதின் பகுதி எது அலைபாய்கிறதோ அதற்கு பெயர் மனம் என்று பெயர். எது நிலையாக நின்று கொண்டிருக்கிறதோ அதற்கு பெயர் புத்தி என்று பெயர். இப்ப நிலையாக இருக்கக்கூடிய புத்தியின் மூலமாகத்தான் அலைபாயக்கூடிய மனதினை அடக்க முடியும். இப்போ புத்தியின் மூலமாக மனதினை அடக்கி, மனதினை பிடித்து இழுத்து நிறுத்தி நிலைநிறுத்த வேண்டும்ங்கிற 2வது கண்டிஷன். முதல் கண்டிஷன் இந்திரியங்களை அடக்க வேண்டும். 2வது கண்டிஷனாக இந்த மனதினை புத்தியினால் அடக்க வேண்டும்.
மூன்றாவது கண்டிஷன் சொல்றார், மூர்த்ன்யா ஆதாய ஆத்மனஃப் பிராணம். தன்னுடைய பிராணசக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழுப்பி கொண்டு வர வேண்டுமா இங்க. மனோஹிருதி நிருத்தியஸ்ச, அதுக்கு வந்து ஆச்சரியர் எழுதியிருக்கார், மனோஹிருதி ஹிருதய புண்டரீக்கே நிருத்திய நிரோதனம் கிருத்வா அப்படின்னு எழுதியிருக்கார். அதுக்கு அப்புறம் எழுதும்போது நிஷ்பிரச்சாரம் ஆபாத்திய அப்படின்னு எழுதியிருக்கார். மனதுடைய தன்மையே இங்கும் அங்கும் அலைவது, அதை அலைய விடாமல் நிஷ்பிரச்சாரம், பிரச்சாரம்னா இங்கே எங்கேயும் ஓடிக்கொண்டிருப்பது, அலைந்து கொண்டிருப்பது, பிரச்சாரம் இல்லாமல் அதை ஒரு இடத்தில் நிலைநிறுத்த வைத்து அப்படின்னு எழுதியிருக்கார். மனதை நிலைநிறுத்த செய்ய வேண்டும். அப்புறம் அப்படிப்பட்ட அந்த அப்பதான் அந்த மனசு வந்து தன்னுடைய நம்முடைய வசத்திற்கு வந்திருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த நம்முடைய வசத்திற்கு வந்த ஒரு மனதினால் நம்முடைய பிராணனை தலைக்கு கொண்டு வர வேண்டும். யோக சாஸ்திரத்துடைய கருத்துக்களும் இந்த இடத்துல நிறைய நிறைஞ்சிருக்கு. யோக சாஸ்திரத்தின்படி நமக்கு வந்து உள்ளே 3 நாடிகள் இருக்கின்றன. இடை, பிங்கலை, சுழுமுனை அப்படின்னு 3. இந்த 3ம் இருக்கு. நம்முடைய சாதாரணமாக நம்முடைய மனம் எல்லாம் இடை மற்றும் பிங்கலையிலேயே மாறி மாறி போயின்னு இருக்கு. நடுவிலே இருக்கக்கூடிய சுழுமுனை வழியாக போவதே இல்லை. அந்த சுழுமுனை வழியாக நம்முடைய மனம் செல்ல வேண்டும், பிராணன் செல்ல வேண்டும். அப்போதுதான் அந்த சுழுமுனை நாடி திறந்து அது வழியாக பிராணன் வெளியே செல்ல வேண்டும், வெளியேற வேண்டும். உபனிஷத்துல கட்டோபனிஷத்துல சொல்லியிருக்கு, சதம் சைகா ஹிருதயஸ்ய நாட்யா தாசாமேகா மூர்தானம் அபினிஸ்ருத்தைக்கா அப்படிங்கிறார். 100க்கு மேல நாடிகள் மனிதனுக்கு இருக்கின்றன. மனிதன் இறக்கும் பொழுது மனிதனுடைய உயிர் ஏதோ ஒரு நாடி வழியாக வெளியே போகிறது. கண் வழியாகவோ காது வழியாகவோ இல்லை, எப்படியோ ஒரு வழியில போய்விடுகிறது, வெளியே செல்கிறது. மற்ற வழிகளிலெல்லாம் சென்றால் அவன் மீண்டும் இந்த உலகத்திற்கு பிறக்க வேண்டும். அந்த சுழுமுனை வழியாக எந்த ஒரு நாடி தன்னுடைய பிரம்மரந்திரம் வழியாக, பிரம்மரந்திரம் என்று ஒரு இந்த இடத்துல ஒரு துவாரம் இருக்கு அப்படின்னு சொல்கிறார்கள். யோகிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த யோகிகள் சொல்கிறார்கள், எந்த நாடி அந்த சுழுமுனை என்ற நாடி அப்படி தலை வழியாக செல்கிறது, அதன் வழியாக ஒருவன் இந்த உயிரை விட்டானே ஆனால் அவன் அந்த மரணத்தை கடந்து செல்கிறான். அப்படி அவன் அந்த சாயுஜ்ய பதவியை அடைகிறான், அவன் அந்த பிரம்மலோகத்தை அடைந்து அதன் பிறகு அது கிரமமுக்தியை பெறுகிறான் அப்படின்னு சொல்றது. இதுதான் இந்த இடத்துலையும் சொல்றாரு இங்கே, மூர்த்ன்யா ஆதாய ஆத்மனஃப் பிராணம் அப்படின்னு. தத்ர வசீகிருத்தேன மனசா ஹிருதயாத் ஊர்த்வகாமின்யா நாட்யா ஊர்த்வம் ஆருஹ்ய மூர்த்னி ஆதாய ஆத்மனஃப் பிராணம் அப்படிங்கிற. ஒரு மனிதன் தன்னுடைய பிராணத்தை இந்த நாடி வழியாக, எந்த நாடி மேல் நோக்கி செல்கிறதோ, தலை வழியாக செல்கிறதோ அந்த இடத்துக்கு கொண்டு வரணுமா. யோக மார்க்கத்தில் பார்த்தாக்க பலவிதமான தடங்கள் இருக்கின்றன. ஆரம்பத்திலிருந்து பலவிதமான தளங்கள், எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கக்கூடியது சகஸ்ர தளம்னு பெயர், சகஸ்திராரம் என்று பெயர். அதன் வழியாக வெளியே செல்லக்கூடியது அந்த நாடி, அதன் வழியாக எடுத்துன்னு வரணுங்கிறது இந்த இடத்துல சொல்லியிருக்கார். அது 3வது கண்டிஷன். 4வது கண்டிஷன், மனதினை யோகத்தில் நிலைநிறுத்தி அப்படிங்கிற. ஆஸ்திதோ யோகதாரணாம் அப்படிங்கிறார். ஆஸ்திதா பிரவருத்தா யோகதாரணாம் தாரயித்தும் அப்படிங்கிறது. மனதினை நிலைநிறுத்தி அந்த யோகத்தில் அவன் அமர்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த 4வது கண்டிஷன். அப்படி அந்த 4 கண்டிஷனும் ஆன பிறகு 5வதாக அடுத்த ஸ்லோகத்தில் வருது, ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாம் மனுஸ்மரன். அவன் அந்த யோக நிலையிலே அமர்ந்து தத்ர ஓமிதி ஏகாட்சரம் பிரம்ம வியாகரன், வியாகரன் அப்படின்னு உச்சரித்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். ஓம் 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 ஓம்னு மனசுல சொல்லிட்டு இருக்கணுமா. ஓம் என்ற ஒரே எழுத்தை, ஏகாட்சரம் ஒரு எழுத்தை
அது எந்த எழுத்து அப்படின்னா பிரம்மத்தை குறிக்கக்கூடிய எழுத்து. பிரம்மணோ அபிதான பூதம் ஓம்காரம் அப்படிங்கிறார் அவர் ஆச்சாரியர். பிரம்மத்தை குறிக்கக்கூடியதான அந்த ஏகாட்சரம் பிரம்மத்தை சொல்லிக்கொண்டு வியாகரன் உச்சாரையன் அப்படின்னு சொல்றார். ஜபம் செய்து கொண்டிருக்க வேண்டும். வெறும் ஜபம் செய்து கொண்டிருந்தாலும் போராது. இதுதான் 5வது கண்டிஷன். ஜபம் செய்து கொண்டிருப்பது 5வது கண்டிஷன். ஜபத்திலே அவன் உயிரை விட வேண்டும். வெறும் ஜபம் செய்து கொண்டிருந்தால் போராது. அந்த ஜபம், அந்த ஓம்காரம் எதை குறிக்கிறதோ அதை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். மாம் அனுஸ்மரன், அது வேற சொல்லியிருக்கார். அதற்கு ஆச்சாரியர் எழுதும்போது அந்த ஓம்காரம் தது அர்த்தபூதம் மாம் ஈஸ்வரம் அனுஸ்மரன்னு அனுச்சிந்தையன் அப்படின்னு எழுதுறார். அந்த ஓம்காரம் எதை குறிக்கிறதோ அந்த என்னைன்னு அந்த கிருஷ்ணர் சொல்றார். அதனால அந்த ஈஸ்வரனை, பரபிரம்மத்தை அனுஸ்மரன் அனுச்சிந்தையன், அதை பற்றி நினைத்து கொண்டு இதுதான் 6வது கண்டிஷன். இந்த 6 கண்டிஷனும் இருக்கணும். என்னென்ன அப்படின்னா, எல்லா இந்திரியங்களையும் அடக்கி இருக்க வேண்டும், மனதினை அடக்கி இருக்க வேண்டும், பிராணனை சகசிராரத்தின் வழியாக கொண்டு செல்ல வேண்டும், யோகத்தில் இருக்க வேண்டும், ஓம்காரத்தை ஜபம் செய்து கொண்டிருக்க வேண்டும், ஓம்காரம் குறிக்கின்றதான அந்த பரபிரம்மத்தை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். இப்படியாக இந்த 6 கண்டிஷனும் இருந்து ஒருவன் யார் பிரயாத்தின்னு இந்த உடலை விட்டு செல்கிறானோ, மிரியத்தே இந்த உடலை விட்டு போகிறானோ, தியஜன் தேகம் அப்படின்னு சொல்லியிருக்கார். பரித்தியஜன் ஷரீரம், இந்த உடலை விட்டு விட்டு யார் செல்கிறானோ, அப்படி செல்வதன் மூலம் அவன் யாத்தி கச்சதி பரமாம் பிரகிருஷ்டாம் கதிம், அவன் உயர்ந்த நிலையை அடைந்து விடுகிறான், உயர்ந்த இடத்திற்கு சென்று விடுகிறான். உயர்ந்த இடம்னா பிரம்மலோகத்திற்கு சென்று விடுகிறான் அப்படின்னு அர்த்தம் சொல்றார். இந்த இடத்துல ஓமித்தி ஏகாட்சரம் பிரம்மன்னு எழுதும்போது ஆச்சாரிய மதுசூதன சரஸ்வதி ஒன்று எழுதுறார். அது ஏக்கம் அக்ஷரம் அப்படின்னு 2 விதமா பிரிச்சுக்கிறார். ஏகாட்சரம் சொல்லும்போது ஒரே எழுத்தான ஓம் அப்படின்னு சொல்லாம ஒன்றாக இருக்கக்கூடியதாகவும் இரண்டற்றதாகவும் அக்ஷரமாகவும் இருக்கக்கூடியது. அக்ஷரம்னா அழியாததுன்னு அர்த்தம். ஏக்கம்னா அத்விதீயமாகவும், அக்ஷரம் அவினாஷியாகவும் இருக்கக்கூடியது, சர்வ வியாபகமாக இருக்கக்கூடியது பிரம்மம் அப்படின்னு எழுதுறார். அப்படிப்பட்ட அந்த ஓம்காரத்தை நினைத்து கொண்டு ஒருவன் தன்னுடைய உடலை துறப்பதன் மூலம் அந்த பிரம்மலோகத்திற்கே சென்று விடுகிறான் அப்படின்னு சொல்றார். இப்படியாக மத்த அதிகாரிகளுக்கு எப்படி அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. உத்தமாதிகாரிகளை பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் மீண்டும் சொல்கிறார். அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யஷா தஸ்யாஹம் சுலப பார்த்த நித்தியுக்தஸ்ய யோகினஹா அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். அனன்ய சேதாஹா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யஷா, யார் என்னை யோ மாம் ஸ்மரதி, யார் என்னை நினைக்கிறார்களோ, சததம் ஸ்மரதி எப்போதும் நினைக்கிறார்களோ, நித்யஷா தினம் தினமும் நினைக்கிறார்களோ, அனன்ய சேதாக வேறு எதை பற்றியும் நினைக்காமல் என்னை பற்றி மட்டுமே நினைக்கிறார்களோ, தஸ்ய அகம் சுலபஹா அப்படிங்கிறார். அவர்கள் என்னை சுலபமாக அடைந்து விடுகிறார்கள், நான் அவர்களுக்கு சுலபமாக அகப்பட்டு விடுவேன் அப்படிங்கிறார். அப்படி நித்திய யுக்தசிய யோகி, நித்தியமாக என்னையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய யோகிகளுக்கு நான் எளிதில் வசப்படுகிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அனன்ய சேதாக சததம் யோமாம் ஸ்மரதி நித்யஷா, அனன்ய சேதாக ந அந்நிய விஷயே சேதோ யஸ்ய சஹா, மற்றவற்றை பற்றி நினைக்கவே நினைக்காதவன், வேறு எதை பற்றியும் நினைக்காமல் வெறும் பரபிரம்மத்தை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டு, பிரம்மத்தை மட்டுமே நினைத்து கொண்டு எப்போதும் இருக்கக்கூடியவன் யோகி. அப்படி இருப்பவன், அப்படிப்பட்ட யோகி எப்படிப்பட்டவன், அவன் எப்போதும் நினைக்கிறான்னு அர்த்தம் அப்படின்னா 2 வார்த்தைகள் போட்டிருக்கு. சததம் நித்யஷா அப்படின்னு, எப்போதும் என்றென்றும் அப்படின்னு 2 போட்டிருக்கு. எப்போதும் அப்படிங்கும்போது ஆச்சாரியர் எழுதுற சர்வதா அப்படின்னு எழுதுறார். சததம் அப்படிங்கிறதுக்கு எதுக்காக இந்த இடத்துல 2 வார்த்தை போட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆச்சாரியர் காட்டுறார். சததம் இது நைரந்தர்யம் உச்சியதே, நித்யஷா இது தீர்க்காலத்துவம் உச்சியதே அப்படிங்கிற.
சததம் அப்படின்னா இடைவிடாமல் எப்போதும் அர்த்தமா. கார்த்தால ஒரு தரம் நினைப்பேன், சாயங்காலம் ஒரு தரம் நினைப்பேன் அப்படின்னு இல்லை. இடைவெளி இல்லாமல் எப்போதும் நினைத்து கொண்டிருப்பது நைரந்தரியம்னு பெயர். நித்தியஷகான்னு போட்டது ஏதோ ஒரு நாள் நினைக்கிறேன்னு இல்லை, தீர்க்க காலம், எப்போதும் ரொம்ப பல காலத்திற்கு. அது என்ன பல காலம் அப்படின்னா, பல மாசங்கள் எடுத்துக்கலாமா, இல்லை பல வருடங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆச்சாரியரே இந்த கேள்வியை கேட்டு அது கிடையாதுங்கிறார். ஷண்மாசம் சம்வத்சரம் வா, இது 6 மாசம் இதை நினைச்சேன்னு கிடையாது, ஒரு வருஷம் நீண்ட காலம் அது நினைச்சாங்கிறது கிடையாது. யாவத் ஜீவம் நைரந்தர்யேன அப்படிங்கிறார். வாழ்கின்ற வரையில் அவன் நினைத்தே ஆக வேண்டுமா? அப்போ நீண்ட காலம் அதையே நினைத்து கொண்டு வேறு எந்த ஒரு மாற்று சிந்தனையும் ஏற்படாமல் அனன்ய சேதாக அப்படி யார் இருக்கிறானோ அவனுக்கு அந்த இறைவன் சுலபமாக கிடைக்கப்படுகிறான். தஸ்ய யோகினஹா அகம் சுலபஹா சுகேன லப்யா அப்படிங்கிற. அப்படிப்பட்டவன் அப்படி நித்தியமா அந்த இறைவன் பேர்லேயே அந்த மனதை செலுத்தியவனாக இருக்கிறான் அந்த யோகி. நித்திய யுக்தஸ்ய சதா சமாஹித சித்தஸ்ய யோகினஹா, அப்படி இருக்கக்கூடியவனுக்கு நித்தியமாக எளிதாக இறைவன் கிடைக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த உத்தமாதிகாரிகளுக்கு அந்த உத்தமாதிகாரி எப்படி இறைவனை அடைஞ்சு அவன் எப்படி முக்தி அடையிறாங்கிறது அர்த்த ஸ்லோகம் சொல்றது. மாமுப்பேத்திய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் ஆப்னுவந்தி மகாத்மானஹா சம்சித்திம் பரமாங்கதாக அப்படின்னு சொல்றது. அப்படிப்பட்ட அந்த யோகிகள், நித்திய யுக்தர்களாக இருக்கக்கூடிய யோகிகள் என்னை அடைகிறார்கள், எளிதில் என்னை அடைந்து விடுகிறார்கள். தஸ்யாகம் சுலபகா பார்த்த, அவர்களுக்கு நான் எளிதாக கிடைக்கப்படுகிறேன், அவர்கள் என்னை அடைகிறார்கள். அவர்கள் என்னை அடைந்த பிறகு என்னைன்னு இந்த இடத்துல பரபிரம்மத்தை அடைந்து விடுகிறார்கள். பிரம்ம சாயுஜ்யம் கிடைத்து விடுகிறது, மோட்சம் கிடைத்து விடுகிறது. மோட்சம் கிடைத்த பிறகு அவர்களுக்கு புனர்ஜென்ம ந வித்யதே, அவர்களுக்கு புனர்ஜென்மம்ங்கிறது கிடையாது. புனர்ஜென்ம அது எப்படிப்பட்ட புனர்ஜென்மம்னா எப்படிப்பட்டது அப்படின்னா துக்காலயம், துக்கத்துடைய இருப்பிடமாக இருக்கக்கூடியது. இந்த உலகமே அழியக்கூடிய அனித்தியமாக இருக்கக்கூடியது, அசாஸ்வதமான இந்த நிலை அவர்களுக்கு மீண்டும் கிடைக்காது. அவர்கள் பெரியோர்கள், மகாத்மாக்கள், மகாத்மானஹா சம்சித்திம் பரமாங்கதாக உயர்ந்த நிலையை அடைந்து விடுகிறார்கள் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்ற. இந்த இடத்துல அந்த சுலபகான்னு சொன்னது இல்லையா, சுலபமாக எளிதில் கிடைக்கிறார் அப்படின்னு சொன்னது இல்லையா, அந்த எளிமையினால் என்ன பயன் அப்படிங்கிறது இந்த இடத்துல கேட்கிறார். அவரே கேள்வி கேட்டு பதில் சொல்றார். தவ சௌலபியேன கிம் சியாத் இது உச்சியதே, நீ இவ்வளவு எளிமையாக இருக்கிறாயே, அப்படி இருந்தால் எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டு அதுக்கு சொல்றார். மம சௌலபியேன எத் பவதி தத் இதம் வக்ஷ்யாமி ஸ்ருணு, என்ன எளிமையாக என்னால் என்னை அடைகிறாயே, அதனால் உனக்கு என்ன கிடைக்கிறதுங்கிறதை நான் சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். மாம் உபேத்திய, மாம் அப்படின்னா ஈஸ்வரம் உபேத்திய, என்னை அடைந்த பிறகு, ஈஸ்வரனை அடைந்த பிறகு, பிரம்ம தத்துவத்தை அடைந்த பிறகு, அபேதமான நிலையை அடைந்த பிறகு, ஏக்கமக்ஷரம் அப்படின்னு சொன்னமே, ஏக்கமாகவும் அக்ஷரமாகவும் அத்விதீயமாகவும் அவிநாஷியாகவும் இருந்த அந்த பிரம்ம தத்துவத்தை அடைந்த பிறகு சாயுஜ்யம் கிடைத்து விடுகிறது. அதிலேயே ஒன்றுபட்டு அதுவாகவே மாறிவிடுகிறான் ஒருவன். அதனால்தான் மத்பாவம் ஆபத்திய அப்படின்னு ஆச்சாரியர் எழுதுறது. என்னை போன்றவனாகவே, நானாகவே ஆகிவிட்டவன் நீ அப்படிங்கிறார். மத்பாவம் ஆபத்திய, அப்படி அந்த நிலையை அடைந்த பிறகு, ஐக்கியம் அடைந்த பிறகு, புனர்ஜன்ம ந வித்யதே, புனர்ஜன்ம புனருத்பத்தி ந ஆப்னுவந்தி, அந்த யோகிகள் புனர்ஜென்மத்தை அவர்கள் அடைவதில்லை அப்படின்னு சொல்றார். அது எப்படிப்பட்டது புனர்ஜென்மம் அப்படின்னாக்க துக்காலயம், பெரிய துக்கம், துக்கத்தை கொண்டிருப்பது. ஒரு ஜென்மம் அப்படின்னாலே ஒரு பெரிய துக்கம், பிறப்பும் துக்கம், இறப்பும் துக்கம்.
எங்க பார்த்தாலும் ஜென்ம ஜரா வியாதி இவை எல்லாமே துக்கம், பிறத்தல் துக்கம், அந்த முதிய வயது ஏற ஏற துக்கம். இந்த உலகமே துக்கமயமா இருக்கு. இப்ப துக்கானாம் ஆத்தியாத்மிகாதீனாம் ஆலயம். துக்கங்களை 3 விதமா சொல்றோம். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் அப்படின்னு. அப்படிப்பட்ட எல்லா விதமான துக்கங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறது இந்த உலகம். அந்த உலகத்திலே மீண்டும் பிறக்கும்ங்கிறதே கிடையாது. ஆலீயந்தே யஸ்மின் துக்கானி இதி துக்காலயம் ஜென்ம. எங்க எல்லா துக்கமும் சேர்றதோ, நமக்குன்னு சேரும் இல்லையோ, அப்படி சேர்ந்திருக்கக்கூடியது துக்காலயம்னு சொல்லிட்டார். அது வெறும் துக்காலயம் மட்டும் இல்லை, அது அசாஸ்வத்தம். எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த உலகத்துல இருக்கணும், எத்தனமோ இன்னும் 1000 கோடி வருஷம் இருக்கிற போற மாதிரி நினைச்சிட்டு எத்தனையோ சேமிச்சு வைக்கிறான். அசாஸ்வதம்னு தெரியல, அனவஸ்தித ரூபம். அது இருப்பதாகவே தெரிவதில்லை. இன்றைக்கு இருக்கிறது, இல்லாமல் போகிறது நாளைக்கு. அப்படி சாஸ்வதம் அற்றதான இந்த உலகத்திலே, துக்கத்தின் பகுளமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ஒருவன் மீண்டும் பிறக்கிறான், ஜென்மத்தை எடுக்கிறான். ஆனா யார் அந்த என்னுடைய பாவத்தை ஒருவன் அடைந்து விட்டானோ அவனுக்கு இது போன்ற மீண்டும் பிறவி என்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். நாப்னுவந்தின ஆப்னுவந்தி மகாத்மானக. அந்த யோகிகளுக்கு, மகாத்மாக்களுக்கு இந்த துக்கத்தை கொடுப்பதான இந்த புனர்ஜென்ம என்பது கிடையாது. அவர்கள் இந்த புனர்ஜென்மத்தை அடைவதில்லை அப்படின்னு சொல்லிட்டார். நான் ஆப்னுவந்தி ஈதிருஷம் புனர்ஜென்ம மகாத்மானகா யதையா. இந்த யதிகள் இருக்கிறார்களே, அவர்கள் இது போன்ற மீண்டும் பிறத்தல் என்ற நிலைமையை அவர்கள் அடைவதில்லை. ஏனென்றால் அவர்கள் சம்சித்திம் பரமாங்கதாக உயர்ந்த நிலையை அடைந்து விட்டார்கள். மோக்ஷாக்கியாம், மோக்ஷம் என்பதை அடைந்து விட்டார்கள். அதனால அவர்கள் மீண்டும் வருவதில்லை. அதனால சொல்றார், ஏ புனக மாம் ந பிராப்னுவந்தி தே புனராவர்த்தந்தே அப்படின்னு சொல்றார். யார் என்னை அடைவதில்லையோ அவர்கள்தான் மீண்டும் பிறக்கிறார்கள். எந்த மகாத்மாக்கள் என்னை அடைந்து விட்டார்களோ அவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை அப்படின்னு சொல்லி அந்த பெரிய உத்தமாதிகாரிகளுடைய நிலையை சொல்லிட்டார். அடுத்த ஸ்லோகத்திலிருந்து மீண்டும் சாதாரண மந்தாதிகாரிகளை, எந்த அதிகாரிகள் பிரம்மலோகம் வரையிலும் போயிருக்கிறார்களோ, கர்மயோகங்களின் மூலமாக அங்கிருந்து ஞானத்தை பெறாமல் இருக்கிறார்களோ அவர்கள் முதற்கொண்டு மற்ற எல்லாரும் மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்ல போறார். ஆப்ரம்ம புவனால் லோகாஹா புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்திய தூக்கவுந்தேய புனர்ஜன்மன வித்யதே அப்படின்னு சொல்ல போறார். அந்த ஸ்லோகத்திலேருந்து ஒரு 2-3 ஸ்லோகம் தொடர்ச்சியாக வரப்போகிறது. அந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய ஸ்லோகங்களை அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.